இந்த சுய பக்தி நமக்கு நம்முடைய வாழ்க்கையை கெடுத்துரும் பாருங்க. கல்வாரி சிலுவையில் அவர் மூலமா நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிற மொழிய நிறைய பேருக்கு இந்த நீதியின் உணர்வு வேணும். நிறைய பேருக்கு பாருங்க பாவ உணர்வு இருக்குது பாருங்க. நான் எவ்வளவு உபவாசம் பண்ண, நான் அதை பண்ண, இதை பண்ண, இதுக்கும் ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. இப்போ நான் பாவி, நான் ஒண்ணுமில்லை, குப்பை தூசி, அந்த உணர்வு இல்லை. எங்களை நீங்கள் ஏன் பார்க்குறீங்க? எங்களையே நோக்கி பார்க்குறீங்க? நாங்கள் இது எங்கள் சுய பக்தினாலும் சுய சக்தினாலையும் இதை நாங்கள் செய்யாமல் நீங்கள் கொலை செய்யப்பட்ட இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நடக்கிறாங்க என்று சொல்லுகிறாங்க பாருங்க. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, அவங்க பாருங்க, அங்கே போட்டிருக்குது பாருங்க. பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தினால் எங்கள் சுய பக்தினால் இவனை நடக்க புனிதம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்னன்னு கேட்குறாரு. அப்போ பாருங்க, சுய நீதி, இந்த சுய பக்தி நமக்கு நம்முடைய வாழ்க்கையை கெடுத்துரும் பாருங்க. பாருங்க, நீங்கள் நிறைய இடத்துல கூட பாருங்க அப்படி தான் கேட்குறோம். நீ எவ்வளோ நாள் ஜெபம் பண்ண, நீ எவ்வளோ நாள் உபவாசம் பண்ண, நீ எவ்வளோ நாளுக்கு என்ன காணிக்க கொடுத்துருக்குற, எப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இதைத்தான் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறாங்களா ஒழிய, வேதம் சொல்லுது அங்கேயே நம்ம பார்த்தோம்ல, மேன்மை பாராட்டுவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். அப்படின்னா நம்முடைய ஜெபம் பண்ணியிருக்கலாம், நம்ம உபவாசம் பண்ணியிருக்கலாம், நம்ம முழங்கால் போட்டிருக்கலாம், நம்ம நிறைய காணிக்கையெல்லாம் கொடுத்துருக்கலாம். இதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டாமல், எனக்காக இயேசு கல்வாரி சிலுவையில் ரத்தம் செஞ்சிருக்கிறார், பாடுபட்டிருக்கிறார், நான் இன்றைக்கி அவருடைய நீதினால், அவர் எனக்கு பாவியாக இருந்த என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். வேதம் சொல்லுது 2 கொரிந்தியர் 5:21 சொல்லியிருக்குது. என்ன சொன்ன? நாம் அவருக்குள் நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்போ இயேசு பாவமாக்கப்பட்டார், ஏன்னா நாம் அவருக்குள் நீதியாகும்படிக்கு. அப்போ கல்வாரி சிலுவையில் அவர் மூலமாக நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிற மொழிய நாம் சுய நீதியில் நாம் நீதிமானாக்கப்பட முடியாது. ஆகவே தான் எந்த காரியத்தை நீங்கள் செஞ்சாலும் ஜெபத்தில் வரும்போது, ஆண்டவரே, நான் யார்? நான் உம்முடைய பிள்ளையானதுக்கு உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய இறக்கம் ஆண்டவரே, நான் பாவியாக கிடந்தேன், நான் பிசாசு பிள்ளையாக கிடந்தேன், ஒன்றுமில்லாத இருந்தேன், இன்றைக்கு நீர் நீதி ஆக்கியிருக்கிறீர் என்ன, உம்முடைய கல்வாரியின் மூலமாக, ரத்தத்தின் மூலமாக, உம்முடைய பாடுகள் மூலமாக, உம்முடைய உயிர்த்தெழுதல் மூலமாக என்னை பாவியாக கிடந்த என்னை நீதி ஆக்கியிருக்குன்னு சொல்லிட்டு அந்த அவருடைய நீதியை உடையவர்லாம ஜெபத்துக்கு போகும்போது பாருங்கள், ஜெபம் ஈஸியாக இருக்கும், ஜெபத்துக்கு ஈஸியாக பதில் கிடைக்கும். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி அவரே நமக்கு ஞானமும் நீதியும் சொல்லும் போது, இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த நீதியின் உணர்வு வேணும். நிறைய பேருக்கு பாருங்கள் பாவ உணர்வு இருக்குது பாருங்கள். நான் பாவி, நான் ஒன்றே இல்லாது, இல்லை குப்பை தூசி, இதெல்லாம் சொல்லின்னு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஜெபத்துக்கு போகும்போது நம்ம சுய நீதியை யோசிக்காமல் சில நேரத்தில் இப்படி போயிடுறாங்க மக்கள். ஜெபத்துக்கு போகிறப்போ நான் பாவி, நான் குப்பை, நான் தூசி, நான் ஒன்றே இல்லை, இதுக்கும் ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. பிறகு நான் எவ்வளோ உபவாசம் பண்ண, நான் அதை பண்ண, இதை பண்ண, இதுக்கும் ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. இதை ரெண்டும் தள்ளிட்டு, நான் யார்? தேவ பிள்ளை அற்றவனாக இருந்த பாவியாக கிடந்த என்ன இயேசு ரத்தத்தினால மரணத்தினால உயிர்த்ததுனால நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய நீதியினால் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஜெபத்துக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும். இன்றைக்கு ஜனங்களுக்கு தேவ நீதியின் உணர்வு வேண்டும், கிறிஸ்துவின் உணர்வு, நீதி உணர்வு வேண்டும் என்பதற்காக இந்த சுய நீதி இருக்கக்கூடாது. பிறகு நான் பாவி, நான் ஒன்றுமில்லை, குப்பை தூசி, அந்த உணர்வில் இருந்து வெளியே போய் கிறிஸ்துவின் நீதி உடையவனாக இருக்கிறேன் அந்த எண்ணத்தோடு நான் ஜெபத்துக்கு போகணும். அப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்களாக விசுவாசிகள் மாற வேண்டும். அதற்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென்.